சதக்கியின் அனைத்து தமிழ் பயான்களையும் கேட்பதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்து அனைத்து பயான்களையும் நீங்கள் கேளுங்கள். இந்த உலகில் பிறந்த மனிதன் ஒரு நாள் நிச்சயம் மரணத்தை அடைந்தே தீருவான். யார் மறுக்க முடியுமா? அது யார் எனக்கு மரணம் வராதுன்னு சொல்ல முடியுமா? இல்லை. அரசனாக இருக்கட்டும், ஆண்டியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், பணக்காரனாக இருக்கட்டும், செல்வந்தனாக இருக்கட்டும், சொத்துள்ளவனாக இருக்கட்டும், சுகபோகமாக வாழக்கூடியவனாக இருக்கட்டும், ஏழையாக இருக்கட்டும், உண்ணுவதற்கு கூட வழி இல்லாத மனிதன் எந்த மனிதனாக இருந்தாலும் ஆக மனிதர்கள் எல்லோரும் ஒரு நாள் மரணிப்பது நிச்சயம். மண்ணுக்கு கீழ்தான். கண்ணியத்திற்குரியவர்களே, இதை உணர்ந்து இதை அறிந்து ஒரு நாள் மரணிப்பும் என்ற சிந்தனையோடு வாழ்வதற்கு நீங்கள் என்ன செய்யுங்கள் என்று சொன்னால், நீங்கள் வாழும் காலங்களிலே, நீங்கள் வாழும் நாட்களிலே நன்மைகளை மட்டும் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருங்கள். தீமைகளின் பக்கம் நீங்கள் சென்று விடாதீர்கள். ஆம் கண்ணியத்திற்குரியவர்களே, எவர் சாலிகான நல்ல அமல்களை செய்கிறாரோ அது அவருக்கே நன்மையானதாகும். எவர் தீமையை செய்கிறாரோ அது அவருக்கே தீமையாகும். பின்னர் எங்கு நல்லதையும் தீமைகளையும் செய்கிறீர்கள்? தீமைகளை செய்யக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. நற்காரியங்களை செய்து வாழுங்கள் என்று இஸ்லாம் சொல்கிறது. நாளை உங்களுடைய இருப்பிடம் ஒரு வெற்றிகரமான இருப்பிடமாக இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய மரணத்திற்கு பிறகு நீங்கள் என்ன செய்யுங்கள்? நன்மைகளை மட்டும் செய்யுங்கள். பின்னர் உங்கள் இறைவனிடமே நீங்கள் மீட்கப்படுவீர்கள். இறைவனிடமே, ரப்பிடமே தீமை செய்யாதே, நன்மையை செய்து வாழு, நற்காரியங்களை செய்ய என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹுவிடமே நீங்கள் பின்னர் மீட்கப்படுவீர்கள் என்று கண்ணியத்திற்குரியவர்களே அல் குர்ஆன் சொல்கிறது. அல் குர்ஆன் சொல்கிறது, அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நல்லவர்களாக, வல்லவர்களாக, நற்காரியங்கள் செய்யக்கூடியவர்களாக, நல் அமல்களில் ஈடுபடக்கூடிய உண்மை முஸ்லிம்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள் புரிவானாக.